அல்ல பூனை பாட்டா போடுறா. ஹலோ சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் எம்டிஎஃப்ஏ. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. என்னடா எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து புதுசாக ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம சொந்தமாக வாங்கலை. ஸோ ரிவ்யூ பண்ணலாம், வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுக்காக ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கினார். ஸோ அந்த கேமராவை தான் நம்ம வாங்கியிருக்கோம். அவர் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு கொடுத்தாரு. பட் நம்ம அதை வீடியோ பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன மாடல் இது என்னன்றதை நம்ம வீடியோ கிளியராக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ புதுசாக வரவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டைம் 12:42. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360 1x2 360 ஆக்ஷன் கேமரா. இது ஒரே ஒரு லென்ஸ் தான் வரும். என்ன ஷடோன்னு வச்சு ஆன் பண்ணி வச்சு இதில் என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா, இன்ஸ்டா 360 கேமரா. அதில் மெமரி கார்டு வராது, ப்ளஸ் பேட்ரி வந்துடும். அப்புறம் இந்த கேமரா வைக்கிறதுக்கான ஒரு பவுச்சு. இது உள்ளே போகணுமா? இவ்வளோ டைட்டாக இருக்கு. இப்படி தான் நான் வர்றோம். இந்த கேமரா வைக்கிறதுக்கான ஒரு பவுச்சு ப்ளஸ் மேனுவல் கார்டு. இது எப்படியும் படிக்க போகிறதுல இவ்வளோ பெரிய புக் கொடுத்தா எவன்டா படிப்பாண்டி. மேனுவல் கார்ட்ஸ் ப்ளஸ் ஒரு டேட்டா கேபிள். சிலிக்கான் ஜெல்லோட சிலிக்கா இதோட போட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவ்வளோதாங்க. இது மட்டும் தான் வந்துச்சு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்றதெல்லாம் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். பட் இதுக்கப்புறம் 2 X3 X4 வந்துச்சு. பட் இது என்ன நம்ம X2 தான் வாங்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். அவர் நம்மக்கிட்ட பிரிக்க கூட இல்லை, அப்படியே கொடுத்துட்டாரு. இந்த ஸ்க்ராட்ச் கார்டு கூட பிரிக்கவே இல்லை. அப்பா லென்ஸு பலன்னு இருக்கு. இல்லை ஸ்க்ராட்ச் கார்டு தேவைப்படும், அப்படியே மேலே வச்சுக்கலாம். திரும்ப ஓட்டணும்ல. 2 ஸ்க்ராட்ச் கார்டு பிரிச்சாச்சு. இதில் எந்தெந்த மாடல் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 360 எடுக்கலாம், 150 எடுக்கலாம், ப்ளஸ் 150 டிகிரிலையும் எடுக்கலாம். இது பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு 2 கேமரா வச்சுருக்கலாம். 2 hours 41 minutes தான் ஷூட் பண்ண முடியுமா? யோப்பா யாரா நீங்கள்? சரி வாங்க இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளஸ் அதுக்கான ஸ்டிக்கும் நம்மக்கிட்ட அவர் கொடுத்துட்டாரு. ப்ளஸ் ஸ்டிக்கு இருந்தால் இந்த கேமரா ஹைட் ஆகிடும். ஸ்டிக்கு தெரியாது, ஹைட் ஆகிடும் அப்படின்ட்டு தான் இதோட ஃபியூச்சர். ஸ்டிக்கை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸ்டிக் ரெடி. பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா நம்ம மவுண்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி மெமரி கார்டு எல்லாமே போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கில் மவுண்ட் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக லூஸ் ஆகிற மாதிரி ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணும். இதுதான் நம்ம ஆன் பட்டனே தான். ஸ்டார்டிங் ரெக்கார்டுன்னு காட்டுதா? 360 ஃபஸ்ட்டு எடுத்துவோம். ஸ்டார்டிங் ரெக்கார்டுன்னு காமிச்சு ஆஃப் ஆகிடுது. என்ன ஆஃப் ஆகிட்டான் தலைவன்? ஸ்டாப் ரெக்கார்டிங்கா? ஸோ கைஸ் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு நம்ம இவ்வளோ நீட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ தூரத்து வரைக்கும் போட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா? வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது இதிலே நம்ம எந்த ஆங்கிள் வேணுமோ அப்படி வச்சு நம்ம வீடியோ இன்ஸ்டா 360 ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என் கையில் ஸ்டிக் இருக்குது. பட் ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கே தெரியாது. அந்த வீடியோவை நான் இடையில ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ சரியான வெயில் கைஸ். நான் டேயில் வீடியோ எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இவ்வளோ வெயில் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. சொந்தங்களே, இந்த கேமரா நானே வாங்கணும்னு நினச்சேன். பட் என்னால் வாங்க முடியல, பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருத்தல. ஸோ ஃப்ரெண்டு வாங்கினாங்க, அவங்ககிட்ட நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ 1 வீக் கேட்டிருக்கேன், நானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியே ஸ்ட்ரீட் வந்தாச்சு. கீழே அப்படியே ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் ஸ்டிக்கே இல்லை. ஆனால் நாம தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸ்டிக்கே இல்லை. இதுதான் இதோட அட்வான்ஸ் இந்த கேமராவோட.
ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகிங்கில் செட்டப் பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 360ல் செம்மையாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ரீல்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும், வாங்கிட்டு ரெடி பண்ணிடலாம். அதில் ஒரு கேமரா வாங்கிக்குவார். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா சி பாய்.